என்னாலயும் வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். நீ தானே ஃபீல் பண்ணி அழுத, அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, அப்புறம் ஏன் அழுகுற? எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதான் அழுக வருது. எல்லாத்துக்கும் ஒரு அழுகுதான். ஆனா இப்பவே மொத்தமா சந்தோஷப்பட்டுறாத மீனா, கொஞ்சம் மிச்சவை. அடுத்தடுத்து நம்ம கடையை டெவலப் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கேன். நம்ம ஏரியா மாதிரி இன்னும் நிறைய ஏரியால பிரான்ச் ஓபன் பண்றோம். நிறைய ஆஃபர்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நான். என்ன ஆஃபர்? 10 முழம் மல்லிகைப்பூ வாங்கினா கனகாமரம் ஃப்ரீ. அதே மாதிரி 4 மாலை வாங்கினா ஒரு மாலை ஃப்ரீ. நம்மகிட்ட யாராவது கல்யாணத்துக்கு மாலை வாங்கினா அவங்களோட 60ஆம் கல்யாணத்துக்கு மாலை ஃப்ரீ. ஓ, அப்ப அந்த 30-40 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு மாலை ஃப்ரீயா? மீனா, நம்ம ஊர்ல என்ன ஆஃபர்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆஃபர் கிடைக்குதா இல்லையா அதுதான் பார்ப்பாங்க. இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன். அதை எல்லாத்தையும் நோட்டீஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுக்க போறேன். நீ வேணா பாரு, ஒரே வருஷத்துல உன் பூக்கடலா மாற போகுது. போய் நீ பார்க்க தானே போற. சீக்கிரமா வருமான வரியை கட்டுற அளவுக்கு நீ ஆவ. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? எல்லா வேலையும் நீயே செஞ்சிட்டு இருக்காது. 2 ஆளுங்களை வேலைக்கு வச்சுட்டு நீ ஜம்முன்னு முதலாளி மாதிரி உட்காந்துக்க. முதலாளி மாதிரி உட்காந்துக்கிட்டா வேலை நடந்துடுமா? முதலாளியாவே இருந்தாலும் வேலை செஞ்சாதான் வியாபாரம் நல்லா போகும், தொழில நல்லா பெருசா ஜெயிக்க முடியும். பரவாயில்லையே, ஆரம்பிச்சனக்கே பெருசா ஜெயிக்கிறத பத்தி பேசுற. நான் எப்பவுமே பாத்துட்டு இருக்கிற வேலை தானுங்க. இதுல என்னால ஜெயிக்க முடியாதா என்ன? எங்க அப்பா பூக்கடையும் பார்த்துட்டு கரும்பு ஜூஸ் வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு. முதலாளியோட பார்வை எப்பவுமே வேலையில இருந்தாதான் சீக்கிரமா முன்னுக்கு வர முடியும். ஆஹா, போற போக்க பார்த்தா உலக லெவல்ல பெரிய பிசினஸ்லாம் பண்ணுவோம் போலயே. கலக்கிற மீனா, கலக்கிற. இதெல்லாம் நீங்க கொடுத்த நம்பிக்கை தாங்க. நீங்க இல்லனா என்னால இது எதையுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க என் கூட இருந்தா போதும், எதையும் என்னால சாதிக்க முடியும்னு தோணுது. ஏதோ எனக்கு தோணுனதை நான் பண்ணேன், அவ்வளவுதான். மற்றபடி என் கையில் என்ன இருக்கு? நான் ஒரு சாதாரண டிரைவர், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கடைக்கு வரும்போது மாலாக்கா சொன்னாங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்களாம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவலாம். அப்படிலாம் சொன்னாங்களா? இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்பதானே உங்க அருமை எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வா, இப்போ தெரிஞ்சுதே, சந்தோஷம். சரி, காலைல கடை திறக்கணும்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சு படுத்து தூங்கு. இல்லங்க, கொஞ்சம் பூ கட்ட வேண்டியது இருக்கு. இப்பதான் உட்காந்து பூ கட்டணுமா? பின்ன உங்களை கட்டிக்க சொல்றீங்களா? ஆமா, அப்படியே நீ சொன்னா மட்டும் கட்டிக்க போறியாக்கும். போய் வேலையை பாரு. மீனா, மீனா கூச்சமா இருக்கு மீனா. மீனா கூச்சமா. இப்ப என்ன கூச்சம்? அது நீ முதலாளி ஆயிட்டல, இல்ல ஓனர் ஆயிட்டல, அதனால தான். விடு. முதலாளி ஆனாலும் எப்போ உங்க பொண்டாட்டி தான், மத்ததெல்லாம் அப்புறம் தான். அப்படியா? ஓகே.